வெற்றிமாறன் சார் இவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்காரு, கிராஸ் ரூட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக பேட் கேர்ள் இன்டர்வியூ ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் நான் படம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அவர் எடுக்கக்கூடிய படங்களும் அவர் தயாரிக்கக்கூடிய படங்களும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சமூகம் சார்ந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு நேர்மையான ஒரு படைப்பை கொடுக்கக்கூடிய ஆள். அப்போ இது யார் மீது தவறு? வெற்றிமாறன் மீது தவறு கிடையாது, இந்த சமூகத்தின் மீது தவறு. இந்த சமூகம் அவர் மீது ஏவப்பட்டிருக்கிற வன்முறையாக தான் நான் பார்க்குறேன். அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை மூடந்த பேட் கேர்ளோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனக்கான சுதந்திரத்தை நானே எடுத்துப்பேன்னு சொல்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட். நீ எந்த உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கு ஒரே நிலைமை தான், அவளுக்கு ஆணுக்கு அடிமையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடராக இருக்கிறதோட மாசு. கிளாஸில் வந்துட்டு நான் லீடராக இருக்கிறத விட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா தான் எனக்கு அது கெத்தாக பார்க்குறேன்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு இந்த விமர்சனத்தை கூறியது அது வேறு விஷயம். ஓகேவா, லீடராக இருக்குதுன்றது தான் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்டு வைக்கிறது ரெண்டாவது கட்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்க. அந்த படத்துலலாம் போராடி ஜெயிக்கிற மாதிரியான காட்சிகள் தான் நிறைய வரும் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தா. அவர் டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் இவர் வந்து போராடாமல் எனக்கு வேணாம், அதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்ற மாதிரி விமர்சனமும் வருது. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். போராடுறதுன்றது நீ யாருக்கு எதிராக போராடணும், அதாவது நீ போராடும் போது தனி மனிதனாக போராடுறது ஒன்று. நீங்கள் வந்துட்டு இப்போ வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்க எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் வந்து அடக்க நினைக்கிறீங்க. அவன் பர்டிகுலர்லாம் கிடையாது, அவன் தான் இங்கே வேர்ல்டு வைடு சினிமா பண்ணுறான். எல்லாம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டுக்கிறான், எல்லாரும் கத்தி எடுத்து வெட்டி நிற்கிறான், எல்லாருமே போதைப் பொருள் கடத்துறான், எல்லாருமே வந்து எல்லாம் கெஞ்சா அடிக்கிறான் உலகம் ஃபுல்லா. இதுவாயா உலக சினிமா? இங்க ரசிகர்களோட ரசனையே வந்து தவறா இருக்குன்னு சொல்றீங்க. அதான் அவங்க மேல தப்பு கிடையாது, நீ அந்த மாதிரி மாத்திர. இப்ப ரஞ்சித்துக்கு வந்துட்டு ரஜினிகாந்த்னு ஒரு டூல் கிடைக்கிறாரு, ஓகேவா? ரஞ்சித்தால கூலி மாதிரி ஒரு படம் பண்ணிருக்க முடியாதா? நான் டைரக்ஷன் பண்றதுக்காக அவர்கிட்ட நான் வந்துட்டு ஒரு வருஷமா அவர்கிட்ட டிராவல் பண்ணி எங்கேயுமே சொல்ல, அவர் சார் இதை நான் சொல்றதுக்கு நீங்க இதை பார்த்தீங்கன்னா இதை மன்னிச்சிங்க, வேற வழியில் நான் சொல்றேன். சார் காலா, கபாலி, சார்பேட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? இப்போது வந்துட்டு காந்தான்னு ஒரு மூவி, துல்கரோட படம். அது இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் பேர் சாந்தா இல்லை, காந்தா. இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ற படம் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல நடக்கிறது இல்லாம ஒரு பீரியாடிக் ஃபில்மாவே இருக்கு சார். அது ஏன் அது நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல உங்களை அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறதா? அது நான் எப்படி சூஸ் பண்ண, ஆக்சுவலா இங்க வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ தண்டகாரண்யம், குண்டு, இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு திரைப்படத்தோட டைரக்டரு அதியன் ஆதிரை, அவரோட ஆமாம் தண்டாரண்யம் இரண்டாவது. அந்த படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு சிங்கிள் ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமாம், அந்த படம் செப்டம்பர் 19 வரும்போது மேட்ச் பண்ணோம், அங்கேயும் பண்ணோம் இங்கேயும் பண்ணோம். அந்த மாதிரி அந்த மிலிட்ரி கேம்ப் வந்து நம்ம ரொம்ப அதை ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் வந்த அப்புறம் அதை டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்லாம் இருக்குது ஆர்ட் டைரக்ஷனில், தண்டகாரண்யத்துலேயும். இது ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் இருக்கனால அங்கே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குமா சார்? எனக்கு பொதுவாக அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே எனக்கு ஏதோ பிரிஞ்ச காதலியை பார்க்குற மாதிரி ஆகும். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். காலா, கபாலி, சார்பேட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார்? இப்போது வந்துட்டு காந்தான்னு ஒரு மூவி, துல்கரோட படம். அது இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் அது டீசர்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஆமாம், இருக்கு, பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்போ தண்டகாரண்யம். ஆமாம் சார். குண்டு, இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு திரைப்படத்தோட டைரக்டரு அதியன் ஆதிரை, அவரோட ஆமாம் தண்டாரண்யம் இரண்டாவது படம். அந்த படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு சிங்கிள் ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமாம், அந்த படம் செப்டம்பர் 19 வரும்போது. அது இல்லாத இன்னும் 2 ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே சார். லீனா மணிமேகலை எழுத்தாளர், அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அவங்களோட படம். தமிழ் பிரபான ரைட்டர், தமிழ் பிரபா ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே, அவரோட படம். இந்த படங்கள்லாம்
ப்ராசஸில் போயிட்டு இருக்கு ப்ரீ இப்போ ப்ரொடக்ஷன். நீங்க வந்து ஒர்க் பண்ற படம் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல நடக்கிறது இல்லாம ஒரு பீரியாடிக் ஃபில்மாவே இருக்கு சார். அது ஏன் அது நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல உங்களை அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி வருதா? அது நான் எப்படி சூஸ் பண்ண, ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ண முடியாது. ஓகே. சூஸ் பண்ணுறதுன்னா அது சில படங்கள் நம்ம வேணான்னு சொல்லலாம். பெரிய படங்களை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு யாரை இது பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு இவங்க இந்த ஒர்க்கை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு டைரக்டர் எடுக்கிற கால் தான் அது. அது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பீரியட் படம் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய பீரியட் படங்கள் அமைஞ்சது. அப்போ கர்ணன், சார்பேட்டா, அதுக்கப்புறம் இப்போ கேப்டன் மில்லரு, இது மாதிரி நிறைய நான் பீரியட் படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். மேபி நம்ம பண்ணுற வேலைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அமையிறது தான் அந்த படத்தை நம்ம அவங்க ஒரு டைரக்டரோட பார்வை தான் இப்போ நான் வேலை செய்கிறது. ஓகே சார். இப்போ இந்த காந்தா படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? காந்தா வந்துட்டு ஒரு பீரியட் மூவி. அதுவுமே தான் இப்போ நீ சொன்ன மாதிரி ஆமாம் பீரியட் படம். ஏன்னா அது வந்து ஒரு சினிமாட்டிக்கான ஒரு பீரியட். சினிமா, அதாவது சினிமாவினுடைய பிகினிங் டைம். அந்த டைமில் நடக்கிற ஒரு டீசர் பார்த்தாலே தெரியும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோவுக்குமான ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டில் அந்த படம் போகுது. ஆமாம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால சினிமா பற்றின ஒரு படம், சினிமாவில் ஒரு படம், அதில் ஒரு பீரியட் மூவி அப்படின்னும் போது ஒரு சினிமா ஒன்று காலகட்டத்தை சாதாரணமாக அதாவது ஒரு யதார்த்தமாக ஒரு ஒரு லைவாக இருக்கிற ஒரு இடத்த நம்ம ஒரு பீரியடாக கொண்டு வரது ஒன்று இருக்கு. சினிமாவில் இருக்கிற பீரியட் ஒன்று இருக்குல்ல, அந்த டைமில் என்னன்னா எந்த மாதிரியான ஒரு சினிமா ஸ்டூடியோக்குள்ளே என்ன மாதிரியான ஆம்பியன்ஸ் இருந்திருக்கும், எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், எந்த மாதிரியான ஃப்ளோர் இருந்திருக்கும், எந்த மாதிரியான செட்ஸ் இருந்திருக்கும், அப்போ செட்டில் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒரு கார்பெண்டர் என்ன மாதிரி டூல்ஸ் வச்சுருந்துருப்பார், ஒரு பெயிண்டர் என்ன மாதிரி இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்காக இருந்தது. காந்தா ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சார் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை செட்ஸில் வந்து இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்றது? இல்லை, அது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரெஃபரன்ஸாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பழைய படங்கள்லாம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இப்போ நான் ஒரு பழைய படத்தை பார்க்குறேன்டானா நீங்கள் ஃப்ரேமாக மட்டும் அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிறத பார்ப்பீங்க, நான் ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கிறத பார்ப்பேன். ஓகே. நம்ம ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ஆர்ட் டைரக்டராக என்னால் வந்துட்டு அதை புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஃப்ரேம் இருக்குடானா அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும், என்ன மாதிரியான இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் இருந்திருக்கும், இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்மளால கெஸ் பண்ண முடியும். அது ஒன்று. அதான் பழைய படங்கள் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். நிறைய பழைய படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்கள் தான் ரெஃபரன்ஸு. அதே மாதிரி டூல் வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து அதனுடைய பரிச்சயம் ஆனாங்க. இப்போ வந்து சுற்றி எப்படி இருக்கும், அங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அதாவது மரங்கள் என்ன மாதிரியான மரங்கள் அப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதாவது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதை சில வுட்லாமே அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுக்குலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆணி அடிச்சிருக்க மாட்டாங்க, கயிறில் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பேக்ரவுண்டில் பின்னாடி நம்ம வந்துட்டு அயன் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம், இரும்பு நிறைய யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இப்போ செட்டில் வந்துட்டு நம்ம அயன் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய அயன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு மரம் கம்ப்ளீட்டாக வந்து வுட்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது என்ன மெட்டீரியல் எந்த காலகட்டத்தில் புழக்கத்துக்கு வருதுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு அதை கொண்டு வர முடியும், ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய பங்களா படத்தில் முழுக்க செட்டு தான். நல்லா படம் பாருங்க, ரொம்ப சூப்பர். டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப பீரியடிக்கலாக அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், உங்களுக்கு லைவாக இருக்கும். இந்த கலரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சென்ஸாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப சென்சிபிளான டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ரொம்ப நிறைய, அதாவது ஒரு டைரக்டர்கிட்டேருந்து நிறைய நம்மளுக்கு வேலை வரும்பொழுது தான், நிறைய வேலை சொல்லும் போது தான் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு வேலை பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய அதில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி எல்லா டேரக்டரும் அப்படி தான் இருந்தாங்க. நான் ஒர்க் பண்ண டேரக்டர்லாம் என்னோட ஒர்க்கு நல்லா வர்றது காரணமும் டேரக்டருக்கு கூட. அவங்களுக்கு ஒரு தேவையை கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த தேவை வந்துட்டு என்னடா நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் அதை கேட்க முடியும். அப்படி ஒன்று இருக்கு கூட. அதில் வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித்து, இந்த மாதிரியான இப்போ நம்ம கேப்டன் மில்லர் டேரக்டரு, இது மாதிரி நான் ஒர்க் பண்ண டேரக்டர் எல்லாருமே எனக்கு அந்த மாதிரி நல்ல டேரக்டர் அமைஞ்சாங்க. அதில் அது மாதிரியான ஒரு டேரக்டர் ஒரு செல்வமணி, இந்த ஹண்ட் வீரப்பன் ஒரு இது பண்ணியிருக்காரு. அவர்
ஓகே. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்குமெண்ட். வீரப்பன் சீரியஸ் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே இந்தியன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிக்சரைசிங்காக இருக்கும். அந்த விஷுவல் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்குனர் அவர். அவரோட எனக்கு பயணிச்சது ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரமாட்டிக்கான அனுபவம். நல்ல ஒரு ஆமாம் நல்லா ஒரு கிரியேட்டிவான ஆள். அதாவது எதையும் போதாமையா நான் இது பண்ண அப்படி இருக்கேன் அப்படி பண்ண இப்படி இருக்கணும் நம்ம கிட்ட நிறைய வாங்கிட்டா இருப்பார். அப்படிங்கிறவங்க கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷனும் அந்த மாதிரி ராணா டகுபதி அவரோட ப்ரொடக்ஷனு அவரு ரொம்ப அவங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு ஒரு பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனம் அவங்க. ஓகே. சுரேஷ் ப்ரொடக்ஷன். அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சென்சிபிளாக இன்னமும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக ஆகிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஒரு கிரியேட்டிவாகவே நம்மளை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் அதோட நீட்சியாக தான் நம்மள அந்த படைப்பும் உருவாகுது. ஓகே. இதில் எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார் இந்த காந்தா படத்தில்? அது இன்னும் நம்ம வரும்போது படம் ரிலீஸ் ஆனப்போ சொல்லுவோம். இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஓகே ஓகே. இப்போ டீசர் தான் வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ மாதிரி கூட பண்ணலாம். கண்டிப்பாக. தண்டகாரண்யம் வந்துட்டு அது மாதிரி ஒரு நல்ல இப்போ வரப்போ தண்டகாரண்யம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்னன்னா அந்த தண்டகாரண்யம் பகுதியில் இருக்கிற அங்கே ஒரு மிலிட்ரி கேம்ப் அங்கே இருக்கிற மிலிட்ரி கேம்ப் ஒன்று ரெடி பண்ணோம். அதை இங்கே நம்ம ரெடி பண்ணோம். அதை ஒரு மேட்ச் பண்ணோம். அங்கேயும் பண்ணோம் இங்கேயும் பண்ணோம். அந்த மாதிரி அந்த மிலிட்ரி கேம்ப் வந்து நம்ம ரொம்ப அதை ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் வந்த அப்புறம் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்லாம் இருக்குது. ஆர்ட் டைரக்ஷனில் இருக்குது தண்டகாரண்யத்துலேயும். ரொம்ப அந்த கிராமங்களில் வில்லேஜில் அது இது இல்லை. அதுலேயுமே நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் மிலிட்ரிலாம் வருது வண்டி அவன் மிலிட்ரிக்கு போகிற மாதிரிலாம் இருக்குல்ல. அதோட பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில். ஓகே. அது படம் வரும்போது தெரியும். அதுக்கப்புறம் அதை பற்றி கூட நம்ம நல்லா பேசுவோம். இது ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் இருக்கனால அங்கே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குமா சார்? இப்போ நார்மலாக ஒரு செட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல? எனக்கு பொதுவாக அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு எனக்கு ஏதோ பிரிஞ்ச காதலியை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஃபாரஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு 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 விஷுவல் ஒரு ஏரியான்னு வச்சுங்களேன். பொதுவாக எனக்கு அந்த ஃபாரஸ்ட் பார்த்தாலே பயங்கரமாக எனக்கு என்னை மீறி வந்துட்டு ஒரு மனம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல பயணிச்சிடும். தெரியல நம்மளுடைய வேட்டையாடிய சமூகத்தினுடைய அது தொடர்ச்சியா இல்லை இது மாதிரி விஷயங்கள் தெரியல. ரொம்ப எனக்கு அதனால ஃபாரஸ்ட்னால எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு வந்து கேப்டன் மில்லர் வந்து அது மாதிரி நிறைய அமைஞ்சது. ஓகே. ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு படைப்பாளனுக்கு ஒரு கண்ணுக்கு அழகான ஒரு பகுதியை பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுடைய கற்பனைகளும் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா அந்த விஷயங்களும் வெளிப்படும்ல. அந்த மாதிரியான ஒரு இடமா தான் அந்த காடு நீர்வீழ்ச்சி. காடுனா காடு மாத்திரம் கிடையாதுல்ல. காடு அதுக்குள்ள காடுக்குள்ள நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குள்ள. அது சின்ன நீரோடையா இருக்கலாம், அதுக்குள்ள இருக்கிற சின்ன உயிரினங்களா இருக்கலாம், அதுக்குள்ள வாழ்ற சின்ன சின்ன அந்த பூச்சிகளுடைய சத்தங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு அங்க உள்ள போகும்போது அது பயங்கர மலைப்பான விஷயமா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அதை வந்து இலகை ஆக்கி விட்டுரும். அதை வந்து ரொம்ப ரொம்ப லேசா ஆக்கிடும் அந்த விஷயங்கள். அப்படி கேப்டன் மில்லர்ல வந்துட்டு நான் ஃபுல் ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்ணேன். ரொம்ப அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலையா இருந்துச்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகும்போது. ஏன்னா நம்ம செட்டுன்னும் போது நம்மளுக்கு மரம் செடி கொடிகளுக்கு தேவைப்படும். லைவாவே அங்கே சில மெட்டீரியல் கிடைச்சிடும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்பொழுது. அதுக்குள்ள ஒர்க் பண்ணும்போது உலகத்தின் அதாவது நம்ம நார்மல் இந்த பரபரப்பான பகுதியிலிருந்து நார்மல் இந்த நகர சூழல் இது மாதிரியான வாகனங்களுடைய அந்த இறைச்சல்ல இருந்து ஒதுங்கி அது உள்ள போகும்போது இன்னும் வேலையினுடைய பலுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் வேலை செய்யறதுக்கு. ஓகே. அது வந்து எனக்கு அது சிங்கம் புலி கரடி இதெல்லாம் பார்த்து சில பேர் எனக்கு அதெல்லாமே கொஞ்சம் அதுங்கெல்லாம் பரவாயில்ல மீட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல. சவுண்டு கேட்ட முடியுமாலாம் நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சிருக்கோம் உள்ள எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படிலாம் நிறைய நடந்துச்சு. ஒரு டைம் புலியோட கால் தடத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த கேப்டன் மில்லர் அப்போ. அது ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறது பயம்லாம் கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். கூடுதல் பலம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு புதுசாக ஒரு படைப்பாளிக்கு எனக்கு பிடிக்கும். இல்லை நான் எதுக்காக கேட்டேன்னா இப்போ நம்ம இங்கேனா நம்ம உடனே ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளேனா அதை ரெடி பண்ணுறது கஷ்டம் இல்லை. அதுக்கான நம்ம தயாரிப்போட தான் போவோம். நம்ம அப்படி ஒரு ஒர்க்கு பண்ண போறோம்னா போயிட்டு சும்மா அப்படியே மொட்டையா போயிட்டு அங்கே இறங்க மாட்டோம்ல. ஒரு பிளாங்கா போக முடியாது. இங்க அதுக்கான ப்ரிப்பேரிங்கோட உனக்கு வந்துட்டு என்ன மெட்டீரியல் தேவைப்படுது கூடுதலாகவே நம்ம தயார் பண்ணி எடுத்துன்னு போயிடணும். அதுதான் ப்ரீ பிளான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஓகே சார். ஓகேவா? அது அப்படி போயிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஆனால் அப்படி தயார் நிலையில் போக மாட்டோம்னா நம்ம ரொம்ப டஃப் ஆகிடும்.
மரங்கள் கூட அதாவது இப்போ நம்ம சில நேரங்கள் நம்மளுக்கு கலர்ஸ் தேவைப்படும், பெயிண்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இதுவாக இல்லை. அதனால நம்ம ப்ரீப்ளானாக அது ஒரு ஃபாரஸ்ட் இது மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகும்போது பக்காவாக வந்துட்டு இங்கே ப்ரீப்ளானாக மெட்டீரியல்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே. அப்படி போகும்போது அங்கே வேலை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஓகே சார். அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னா, வெற்றிமாறன் சார் இவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு, கிராஸ் ரூட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. இப்போது ரீசெண்டாக பேட் கேர்ள் இன்டர்வியூ ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க, இதுதான் என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் நான் படம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதை பற்றி என்னுடைய கருத்து என்னடானா, அது வந்து அது அவர் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இந்த சமூகத்தினுடைய குற்றமாக பார்க்குறேன். இந்த சமூகம் அவர் மீது ஏவப்படுகிற ஒரு குற்றமாகவும் ஒரு வன்முறையாகவும் தான் பார்க்குறேன். ஒரு படைப்பாளன் மீது ஒரு சமூகம் ஏவி விட்டு இருக்கிற ஒரு வன்முறை தாக்குதலாக தான் அவர் கம்பெனி மூடுறதை நான் பார்க்குறேன். ஓகே. நான் வந்து வெற்றிமாறனை வந்து நான் அவரை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவரோட நான் வந்துட்டு அவரோட தாட் ப்ராசஸ் எனக்கு தெரியும், அவரோட படைப்பினுடைய வீரியம் எனக்கு தெரியும், அவரோட கண்டென்ட் தெரியும், அவர் எப்படி யோசிப்பார்னு எனக்கு தெரியும். அதனால அவர் மீது இது எந்த விதமான இதில் நான் எதையுமே நம்ம அவரை சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சமூகம் என்னவா இருக்கிறதுன்றது இப்போ அவர் மூலியமா வந்திருக்கு வாயில. இந்த சமூகம் ஒரு ப்ரொடியூசரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை மூட வச்சிருக்கு. ஏன்னா அதாவது ஒரு படைப்பாளி என்ன மாதிரியான படைப்பை தேர்ந்தெடுக்கிறான், என்ன மாதிரியான படைப்பு உலகத்துக்குள்ள பயணிக்கிறான்றதான் இங்கே கேள்வியா இருக்கு. அப்படி சும்மா இங்கே மேம்போக்கா ஏதாவது படம் தயாரிக்கிறவன், ஏதாவது குத்துப்பாட்டு டான்ஸு போதைப் பொருளை வச்சு படம் எடுக்கிறவன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வன்முறையை தூண்டி படம் எடுக்கிறவன், இந்த மாதிரியான ஆட்களுக்கு இங்கே வந்துட்டு அது வந்து பொதுத்தன்மையாக்கப்பட்டு அது சாதாரணமான விஷயமா இருக்கு. இந்த சமூகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு கருத்தை ஒரு படைப்பாளி சொல்ல வரான்னா அவன் மீது நீ போயிட்டு அங்கே நின்று பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக வலைத்தள பார்த்தீங்கன்னா, உள்ள கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாகவும், அவன் சமூகத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனாகவும் இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத பிரச்சனையை பேசுறவனாகவும் தான் இங்கே சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் எது தேவையோ அதை பேசுகிற படைப்பாளிகள் தான் இங்கே கம்மியாக இருக்கிறாங்க. எது தேவையில்லையோ அதை போர்ட்ரேட் பண்ணுற படைப்பாளிகள் இங்கே தமிழ் சினிமாக்குள்ள நிறைய, இங்கே தமிழ் சினிமா அப்படிதான் இருக்கு. இந்த சமூகம், இந்த மனித சமூகம் ஒழுங்குபடுவதற்கு தேவையான கருத்தியலும் கண்டென்ட்டையும் கொடுக்கக்கூடிய படைப்பாளிகள் இங்கே குறிப்பிட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் வந்துட்டு வெற்றிமாறன். அவர் எடுக்கக்கூடிய படங்களும் அவர் தயாரிக்கக்கூடிய படங்களும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சமூகம் சார்ந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு நேர்மையான ஒரு படைப்பை கொடுக்கக்கூடிய ஆள். அப்போ இது யார் மீது தவறு? வெற்றிமாறன் மீது தவறு கிடையாது, இந்த சமூகத்தின் மீது தவறு. இந்த சமூகம் அவர் மீது ஏவப்பட்டிருக்கிற வன்முறையாக தான் நான் பார்க்குறேன் அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை மூடனது. ஏன்னா இப்போது மனுஷனே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த படத்தை பாருங்க, அந்த படம் உண்மை அரசியல் பேசுது. அந்த படம் அதாவது அதனுடைய அந்த படத்தை வேணா அந்த டீசர் பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து ஒரு உண்மையான அரசியலை பேசுது. புரியுதா? ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற வன்முறையின் மீது கேள்வி எழுப்புது. அது ஒரு அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புது. அப்படி இப்போ அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பும் போது எவனோ அதிகாரத்தில் இருக்கிறானோ அவனுக்கு அங்கே சுறுசுறுன்னு குத்துது. ஓகேவா? அப்போ அவன் என்ன பண்ணுறான், இது மாதிரி ஆட்கள் வரக்கூடாது, இது மாதிரியான படைப்புகள் வரக்கூடாதுன்னு அவன் வந்துட்டு ஒரு சென்சாரே பண்ண விடாமல் இவ்வளோ நாள் அழிச்சுப்பான். அவர் வந்துட்டு ரொம்ப எனக்கு அவர் கூட நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் சில விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவருக்கு இந்த படங்கள் வந்துட்டு அவருக்கு உண்டு பண்ணியிருக்கு. இந்த சமூகத்தின் மீது அவர் வச்ச அக்கறையாது அவருக்கு நம்ம கொடுக்குற பதிலாக இதெல்லாம். புரியுதா? அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற முற்போக்காளர் கூட அவருக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி ஏன் அந்த மாதிரியான நடக்குதுன்னு கூட யாரும் அதை பற்றி பேசவே இல்லை இடையில. ஓகேவா? இப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன ஒரு மனுஷன் வந்து நூலாகிறாப்புல. இது என்னன்னா அது எதுக்கு இது தேவையில்லை? நம்ம வந்துட்டு சரி நம்ம ஒரு டேரக்டர் வேல்யூ உள்ள இருக்கிற டேரக்டரா, மார்க்கெட்டில் இருக்கிற டேரக்டராக இருக்கிறோம் இன்னைக்கு. ஏன் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம படைப்பு மூலியமா அவருக்கு ஒரு ஏதோ ஒரு பர்சனலாக ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்புறம் இந்த பேட் கேர்ள்ன்ற படம் பார்த்தீங்கன்னா, இதே அந்த படம் வந்துட்டு ஒரு பொதுத்தன்மையில் ஒரு ஐடென்டிட்டி பண்ணாத ஏதாவது ஒரு தலித் சமூகத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பேட் கேர்ளோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனக்கான சுதந்திரத்தை நானே எடுத்துப்பேன்னு சொல்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட். எனக்கு யாரும் நீங்கள் சுதந்திரம் கொடுக்க தேவை, நானே என்னோட சுதந்திரத்தை எடுத்துக்கிறேன், நான் எப்படி வாழணும்னு எனக்கு ஒரு அறிவு வந்த அப்புறம் நான் அதை முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என் டீசர் பார்த்தப்போ அப்படி தான் புரியுது. ஓகேவா? அந்த பெண் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் இங்கே சென்சார் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு யாராக இருப்பா, ஒரு தலித் பெண்ணாக இருப்பான். ஒரு தலித் பெண் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சமூகத்தில் இந்த வெளியில் வர புரட்சி பேசுறதுனாலே ஒரு தலித் பெண்ணை தான் அங்கே எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? பெண் என்றாலே வந்துட்டு இங்கே அதாவது சாதிகள் கடந்து, சாதி சமூகத்தை கடந்து பெண் என்பவள் இங்கே உலகம் முழுக்க ஒரு மாதிரி தான் பார்க்கப்படுறாங்க. நீ எந்த உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கு ஒரே நிலைமை தான், அவளுக்கு ஆணுக்கு அடிமையாக இருக்கணும்.
உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கு அதான் நிலைமை. இந்த சாதியில் பிறந்து இந்த கீழ் சாதி மேல் சாதி மேல்நாடு கீழ்நாடு இது எதுவுமே கிடையாது. எல்லா சமூகத்திலும் பெண்களுக்கு ஒரே நிலைமை தான் இருக்கு. ஓகேவா? அதில் வந்துட்டு இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு தலித் சமூகத்தில் வேற இடைநிலை சாதிகள்லேருந்து பெண்கள் வந்தால் எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்காது. இந்த படத்துக்கு ஒரு பிராமண பெண் அரசியல் பேசுது அந்த படத்தில். ஒரு பிராமண பெண் அரசியல் பேசுறாங்க, ஒரு பார்ப்பன பெண் அரசியல் பேசுது அந்த படத்துல. அது என்ன அரசியல்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு முற்போக்கான ஒரு அரசியல். அதாவது கிளாஸ்ல வந்துட்டு நான் லீடரா இருக்கிறத விட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா தான் எனக்கு அது கெத்தா பாக்குறேன்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு விமர்சனத்தை கூறியது, அது வேற விஷயம். ஓகேவா? லீடரா இருக்குதுன்றது தான் இங்க வந்துட்டு நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது 2வது கட்டமா தான் இருக்குன்னு வச்சுக்க. அந்த கருத்துல நம்மளுக்கு முரண்பாடு இருக்கு. பெண்ணியமாவே எனக்கு முரண்பாடு இருக்கு. ஒரு பெண் லீடர் ஆவதான் நான் விரும்புறேன். பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது வந்துட்டு 2வது கட்டம், அவனுடைய தனி மனித சுதந்திரம். அது ஒரு பெண் லீடர் ஆகிறது தான் இங்க பொலிட்டிக்கலா பார்க்கணுமே தவிர அவ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது பொலிட்டிக்கெல்லாம் கிடையாது. அதுல எனக்கு கருத்து முரண்பாடு இருக்கு. ஏதோ ஆனா அரசியல் பேசுறாங்க. அப்போ ஒரு பிராமண பெண் வந்துட்டு இந்த மாதிரி பேசுது, அது ஒரு பிராமண குடும்பம் நினைக்கிறாங்க, அப்படிதான் நான் பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாவே இருக்கு. ஆனா அதுல வந்து நம்மளுக்கு வந்து அந்த படைப்பாளிக்கு ஒரு அரசியல் போதாம இருந்திருக்கலாம், அவங்களுடைய கண்டென்ட் ஓகே. இருந்தாலும் ஒரு பிராமண பெண் வந்து அரசியல் பேசுது, ஒரு பொலிட்டிக்கல் பேசுறா, ஒரு முற்போக்க பேசுறான்றதுதான் அந்த படத்தோட பிரச்சனை. இப்போ அதனாலதான் அந்த படத்துக்கு வந்துட்டு சான்றிதழ் மறுக்கப்படுகிறது. இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது அப்ப அவர் வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணும், இப்படியான ஒரு கண்டென்ட் இருக்கும்போது இங்க இருக்கிற முற்போக்காளர், இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் அதுக்கு ஆதரவாக ஏதாவது குரல் கொடுத்துருக்கணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா அவருக்கு வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு அவர் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருப்பார். ஏதோ தனியா ஒரு ஆளை மடக்கி ஏதோ கார்னர் பண்ணி பண்ற மாதிரி அவருக்கான ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கலாம். இந்த உணர்வை யார் ஏற்படுத்துறதுன்னா அந்த சமூகம் ஏற்படுது. இந்த ரசனை போக்கு ஏற்படுது. சினிமாவில் இது இங்க இருக்கிற சினிமா ரசிகர்கள் ஏற்படுத்துறான். புரியுதா? சினிமா பார்க்குற, அதாவது எல்லா சமூகத்திலும் சினிமா பார்க்குறாங்க. அப்போ வந்து இதை யார் உருவாக்குறதுனா சினிமா பார்க்குறதான் உருவாக்குறான். சினிமா பார்க்குறவனே சினிமாவுக்கு எதிராக மாறுறான், சினிமா ப்ரொடியூசருக்கு எதிராக மாறுறான். இதுக்கெல்லாம் அது ஆதரவு தெரிஞ்சு அது நடந்திருக்காதுல்ல. அப்போ நான் வந்து வெற்றிமாறன் அவர் வந்துட்டு நான் இதுவா பார்க்கல. ஆனாலும் அவர் வந்துட்டு அப்ப இவர்கள் மாதிரியான ஆட்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்து ஒதுங்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்துட்டு ஒரு நல்ல, அதாவது அவங்களுக்கு வந்து ஈஸியாகும். அவங்களுடைய கருத்துக்கு நம்ம வந்துட்டு அதுக்காக அவர் பணத்தை வந்துட்டு முதல் வச்சு அவர் பணத்தை வந்துட்டு படத்துல போட்டு விரயமாயிட்டு அவர் வந்துட்டு அவருடைய பொருளாதார நஷ்டத்துல வந்துட்டு ஒரு படத்தை நம்ம வந்துட்டு தயாரிக்க சொல்லக்கூடாது. அதுவும் அறமற்ற விஷயம். ஆனாலும் அதாவது அவருடைய நிறுவனத்தின் பேர்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவர் என்ன மாதிரியான இது பண்ணாலும் அந்த மாதிரி கூட அவர் பண்ணலாம். தெரியல, அவரோட முடிவு. நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவரோட படத்துல எல்லாம் போராடி ஜெயிக்கிற மாதிரியான காட்சிகள் தான் நிறைய வரும். அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தா அவர் டைரக்ஷன் பண்ண படத்துல எல்லாம் இவர் வந்து போராடாம எனக்கு வேணாம், அதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்ற மாதிரி விமர்சனமும் வருதுல்ல. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். போராடுறதுன்றது நீ யாருக்கு எதிராக போராடணும், அதாவது நீ போராடும் போது தனி மனிதனா போராடுறது ஒன்று இருக்கு. ஓகேவா? அதாவது இது எல்லாருக்கும் அந்த இது வந்துடாது. ஒரு போராடுது என்பது அது பொருளாதாரத்தோட சார்ந்து இருக்குது. அது அவருக்கு ஓகேவா? ஒரு பொருளாதாரத்தோட சார்ந்து இருக்கும் பொழுது அவரு பணத்தை வந்து இங்க செலவு பண்ணி விரயம் பண்ணிலாம் போராடிட்டு இருக்க முடியாது. புரியுதா? அது ரொம்ப கஷ்டமான. அது எப்படி பண்ண முடியும்? அதாவது அவர் நிலை பெறுறதுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும் இல்லையா? அவர் சம்பாதித்த எல்லாத்தையும் நீ போராடுறதுக்கே கொடுத்துட்டு போனா அதுக்கப்புறம் அவர் போராடுறதுக்கு தெம்பாது வேணும் இல்ல? அவர் படம் அவர் டைரக்ஷன் பண்றதுல அதுல அரசியல் பேசுறதுக்காக அவர் தெம்பு வேணும் இல்ல? அப்ப அவருடைய பொருளாதார விரயத்துல போராடுற அவசியம் கிடையாது யாருக்கும். ஓகேவா? அப்படிலாம் வந்து அதாவது இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா இயங்கியலுக்கு மாறானது. இது ஒரு மனிதன் வாழ்றதுக்கு இப்போதைக்கு என்ன இந்த சூழலுக்குள்ள என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. அப்போ ஒரு மனிதன் இயங்குவதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை எல்லாத்தையும் அவர் கொண்டாந்து படம் எடுத்துட்டு விட்டுட்டு நீங்க அவர் ஒரு பணத்தை போட்டு படம் எடுப்பாரு, நீங்க சர்டிபிகேட் கொடுக்காம இந்த மாதிரி அலக்கழிப்பீங்க, ஒரு மனிதனை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. அவர் அதெல்லாம் மீறி நான் வந்துட்டு போராட்டு இருப்பாரான்னு அப்படிலாம் கிடையாது. இதுக்குதான் நான் சொன்னேன், அந்த சமூகம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், இங்க இருக்கிற முற்போக்காளர்கள் சப்போர்ட் பண்ணணும், இங்க இருக்கிற எல்லாரும் அவருக்கு வந்துட்டு ஒரு பேக் போனா இருந்தா அவர் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. யாராவது போன் பண்ணி பேசினா கூட அவர் முடிவு எடுத்துருக்க மாட்டார். நாங்க இருக்கிற பார்த்துக்கலாம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு ஆறுதல் பேசினா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்க மாட்டார் அவர். ஏன்னா நான் இப்ப இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்றேன். என்னோட நான் டைரக்ஷன் பண்றதுக்காக அவர்கிட்ட நான் வந்துட்டு ஒரு வருஷமா அவர்கிட்ட டிராவல் பண்ணி எங்கேயுமே சொல்ல, அவர் சார் இதை நான் சொல்றதுக்கு நீங்க இதை பார்த்தீங்கன்னா அதை மன்னிச்சிங்க, வேற வழியில் நான் சொல்றேன். அவரோட நான் பயணிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப, அதாவது
சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நபராக எனக்கு பார்த்தாரு. ஒரு மனிதர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசியிருந்தா கூட நம்மளுக்கு அது அதனுடைய அந்த நேரத்தினுடைய இதுவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலாகவும் நல்லா நிறைய ஒரு பேசும்போது ஒரு அந்த அதுக்குள்ள ஒரு பிடிமானமாக பேசக்கூடிய ஒரு ஆளாகவும் பார்த்தேன். என்னோட நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதா அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, நிறைய பேர்கிட்ட கதை கொடுத்தேன். எப்படி சொல்கிறது தெரியல. இங்கே அரசியல் பேசுகிற, இங்கே பயங்கரமாக முற்போக்கெல்லாம் பேசக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் இங்கே இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்தேன். அவங்களே வந்துட்டு அதை வந்துட்டு பண்ண இல்லை, நான் அது என்ன ஐடியான்னு தெரியல, அது என்ன இதுக்கு முற்பட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், நான் நம்பின ஒரு இடம், இந்த இடம் போனால் கண்டிப்பாக நம்ம இந்த கண்டென்ட்டை பண்ணுவாங்க. கண்டென்ட் மீன்ஸ்னால் அது வந்து ஒரு பொது கண்டென்ட் தான், ஒரு சமூகத்துக்கு தேவையானது. நம்ம சாதி பற்றிலாம் அது கிடையாது, ஒரு ஆர்ட் ஃபார்ம் பற்றின படம். ஒரு நம்ம தமிழர்களுடைய வாழ்வில் தினந்தோறும் அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு கலை பற்றின ஒரு படம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு மனித உறவுகளினுடைய அம்சங்கள் வச்சுக்க. இதை வந்து நான் நம்பி ஒரு இடத்த போகும்போது அவங்க வந்துட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை தவிர்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த இடம் தவிர்க்கப்படுது என்ன. ஓகே. அப்போ வேற யார் இருக்கான்னு பார்க்குறேன் நான். அப்புறம் ஒரு வெற்றிமாறன் கிட்ட போயிட்டு நான் போயிட்டு சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது படிக்கிறீங்களா. அவர் அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு அவர் என்னன்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் சரி அப்படின்ற மாதிரி அவர் படிச்சுட்டு அப்புறம் படிச்சுட்டு என்ன ஒரு 2 மாதத்தில் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர் வந்து என்ன அவர் பயங்கரமாக அந்த ஸ்கிரிப்டை பற்றி, அதாவது நான் படமே பண்ணவும் தேவையில்லை, அதாவது அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ண இடம் ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு நான் இயங்குவதற்கான பெரிய ஒரு உந்துதலாக நான் அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயங்கரமான அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்துட்டு ரொம்ப ஒரு சான்றிதழாக என்னை வந்து அங்கீகாரம் பண்ணார் அவர். அது ரொம்ப சூப்பரான கதைங்க, வேறெல்லாம் நான் இப்படி ஒரு கதை பண்ண நல்லா இது பண்ணார். பண்ணிட்டு அவரு சில விஷயம்லாம் பேசிட்டு சரி நம்ம பண்ணிடலாம் 100% நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு ஒரு படைப்பாளனா எனக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கதை சிறுகதையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக நீலம்ல வந்திருக்கு, நீலம் மேகசினில் சிறுகதையாக வந்த கதைன்னு வச்சுக்கேன். அதை நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு கதை, பிடிச்சி நம்ம பண்ணலாம் 100% நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே வந்தேன். அப்புறம் சில கரெக்ஷன்லாம் இதெல்லாம் பண்ணலான்னாரு. அப்புறம் நான் அதை யோசிச்சு பார்த்தேன். ஓகே வந்து அதே மாதிரி பண்ணி திரும்ப 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். அப்படியே அதாவது ப்ராப்பர், அதாவது நம்ம போயிட்டே இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கெலாம் போயிடுச்சு, எந்த நடிகர் நடிக்கலாம் இப்படிலாம் போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு அப்போ தான் எனக்கு அவர் இந்த முடிவை எடுப்பார்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சு 1 வருஷம் முன்னே தெரியும். அப்பயே அதை டிசைட் பண்ணிட்டாரு. பேசும்போது சில விஷயங்கள் நம்ம பேசும்போது தெரியுது இல்லை, அவர் சில பர்சனலாக சில விஷயங்கள் பேசுகிறாரு. இதனால் என்னென்ன நடந்திருக்கு இந்த 2 படங்களால, ப்ரொடக்ஷனால எனக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது அப்போ நான் புரிஞ்சுட்டேன். இப்படி ஒரு நிகழ்வு இப்படி நடக்குதுன்னும் போது அப்போ தான் நான் உண்மையிலே வந்துட்டு சரி இவருக்காக நம்ம பின்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இவரோட ஒரு படைப்பாளியாக இவருக்கு நம்ம இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாப்புல நம்ம இவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எக்காரணத்தை கூட சமரசம் இல்லாமல் இவருக்கு அதனால தான் இந்த இன்டர்வியூக்கு நான் ஒத்துக்கினேன். நம்ம இது பண்ணணுன்ட்டு நான் அப்பயே முடிவு பண்ணி சரி ஓகே சார் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதான் நீங்கள் இது பண்ண. அதாவது நெக்ஸ்ட் என்னோட லைனப்பில் நெக்ஸ்ட் என்னோட படம் இந்த பேட் கேர்ளுக்கு அப்புறம் அதான் அடுத்து ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அவர் 2-3 படம் போயிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டார்ட் பண்ணாருன்னா என்னோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த மீட்டிங்கில் போன இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் லாஸ்ட்டில், அதாவது 2024 லாஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணப்போ அப்போ தான் வந்து இப்படி ஒரு தொய்வான ஒரு மனநிலை அவரை பார்த்தேன். நான் இப்படி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கினேன் கண்டிப்பாக இது வந்துட்டு இதை சரி ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு பண்ண மாட்டேன்னு கூட சொல்லலை. ஆனால் எனக்கு அந்த அப்படி கூட என்கிட்ட அவர் சொல்ல முடியல. நான் அவர் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகேன்ட்டு இந்த முடிவு எடுப்பார்னு எனக்கு முதல்ல தெரியும். அதுக்காக தான் நான் இந்த கதையை சொல்கிறேன், அவரோட நான் பயணிச்ச விஷயங்கள். இப்போ எனக்கு இப்போ இந்த கதையை புரிஞ்சுக்கின்னு எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் மிஸ் ஆகிட்டார். ஓகே, புரியுதுங்களா? அப்போ எனக்கு இப்போ எனக்கான எனக்கு இருந்த ஒரு டூல், அதாவது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம், அது வந்து முனை மழுங்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். அதாவது அவர் எப்பயா இருந்தாலும் ஒரு 5 வருஷமா இருந்தாலும் என் படத்தை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப எனக்கு தெரியும் சொல்லுவார்னு. இருந்தாலும் அதான் இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். அதை நம்ம அவர் போஸ்ட் பண்ண முடியாது. அது அவரோட நிலைப்பாடு, அவருடைய கருத்து. ஆமாம் ஆமாம், அது இது வந்து பணம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம்ன்றதுனால அதனால அவரை நம்ம போஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அது வந்து தப்பான விஷயமா கூட மாறும்.
ஓகே சார். எப்படியா இருந்தாலும் அவர் வந்துட்டு யாராவது இன்வெஸ்டர் வந்தாலும் அவர் ஏதாவது ஒரு வகையில் பணம் போட்டாகணும். ம். ஏதாவது இன்வெஸ்டர் வருவாங்க இவரோட கம்பைன்மெண்ட் பண்ணுறது கூட வச்சுக்க. ம். இவர் எப்படி ஆனால் மற்ற ப்ரொடியூசர்ஸ் மாதிரி கிடையாது. இவர் படைப்பாளி வித் தயாரிப்பாளர். ம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு படைப்பாளன் வந்து தயாரிப்பாளனா செயல்பட முடியாது. ஆமாம். தயாரிப்பிலும் தன் படைப்பை காட்டணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள். அப்போது படைப்பு ஒரு படைப்பும் பணம் சார்ந்த இருக்கும் பொழுது ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே ஒரு பணம் கொடுப்பாங்க. அப்போ படைப்பாளி அவர் ஒன்று யோசிக்கும் பொழுது அப்போ இன்னும் பணம் தேவைப்படும். அந்த இடத்துல சரி பரவாயில்லடா நம்ம காசு போகணும்னு அவர் போடுவார். அப்படி சமரசம் எனக்கு ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக இன்னி வரலுமே லிமிட்டேஷனுக்குள்ளே நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன். ஒரு டேரக்டர்கிட்ட நான் வந்து சார் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வேலை செய்யவே மாட்டேன். ஒரு படம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நான் எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்குறான்னு வச்சுக்க, அவங்க சொல்லாதது அங்கே இருக்கும். அதுதான் என்னோட பழக்கம். என்னோட படைப்பு சுதந்திரமாக நான் அதை பார்க்குறேன். பணம் சார்ந்து நான் என்னுடைய படைப்பு முன்வைக்கிறதே கிடையாது. படைப்பு சார்ந்தா என்னுடைய படைப்பு முன்வைக்கிறேன். அப்போ எனக்கு பணம் 2வது 3வது பட்சமாக தான் மாறும். எனக்கு பணம் என்பது அந்த படைப்புக்கு தேவைப்படும். இல்லை எனக்கு கொடுக்குற ஊதியத்தையே கூட நான் போட்டு பண்ணியிருக்கிறேன். கேப்டன் மில்லர்லாம் என்னோட பணம் கிட்டத்தட்ட 17 லட்ச ரூபா நான் பணம் போட்டு பண்ணியிருக்கிறேன். என்னோட சம்பளத்தை போட்டு அந்த படத்துக்கு வேலை செஞ்சிருக்கிறேன். ஓகேவா? அது அந்த படைப்பு நல்லா வரணுன்றதுக்காக. இப்படி நான் இது மாதிரி அப்போ அவரை நான் ஒரு படைப்பாளியா பார்க்குறேன். ஒரு தயாரிப்பாளராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்ல அவரும் பணம் போடுவார். அது ப்ரொடியூசர் வர இன்வெஸ்டர் ஏற்றுக்கினாலும் அவர் பணம் போடுவார். அப்போ ஒரு மனிதன் வந்து பணம் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஓகே அது போதும். அவரோட விருப்பம் தான், அவரோட சுதந்திரம் தான். அவர் நினைச்சா பண்ணலாம், அவர் நினைச்சா குயிட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம அவரை எந்த இடத்தையும் போயிட்டு நீங்க வாங்க பண்ணுங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் இந்த சமூகத்தை தான் குற்றம் சொல்லுவேன். ஓகே சார். ஓகேவா? இங்க இருக்கிற சினிமா ரசிகர்களை தான் குற்றம் சொல்லுவேன். இந்த மாதிரியான படங்களை நீங்க கொண்டாடினாதானே அடுத்து தைரியமான ப்ரொடியூசர் வருவாங்க. கண்டிப்பா. ஓகேவா? தண்டகாரண்யன்னு ஒரு படம் வருது, ஒரு பிரமாதமான ஒரு படைப்பு. அது எந்த காஸ்டியூம் பேசல, எதுவுமே பேசல, பயங்கரமான ஒரு லவ் பேஸ்ட் படம். லவ் வேற ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட். அதெல்லாம் கொண்டாடினா நாளைக்கு இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள டைரக்டர் வருவாங்க. இங்க ரொம்ப முட்டாள்தனமா போயிடுது தமிழ். இங்க அதாவது கதையே இல்லாம ஒரு என்னையா ஒரு படம்னா என்னையா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுனே படம். பிரச்சனைனா ஒரு கதையா? இங்க கதையும் இல்லை பிரச்சனையும் இல்லாத எதுவுமே இல்லாம சமூகத்துக்கு தேவையே இல்லாத முட்டாள்தனமான விஷயங்களை கொண்டு வந்து படம் பண்ண எதையுமே நம்ம குறிப்பிட்டு பேச விரும்பல. அதாவது ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவரை ஃபாலோ பண்ற படங்கள் எல்லாமே இந்த கதை களத்தோட கதை அம்சத்தோட இந்த சமூகத்துக்கு இங்க ஏதாவது ஒன்று தேவைப்படுகிற விஷயத்தை எடுத்து அதுக்குள்ள ட்ரமாட்டிக் பண்ணி அதுக்குள்ள ஒரு சாகசம் பண்ணி ஒரு கமர்ஷியல் கண்டென்ட்டை கொடுக்குறது இல்லை. இதுதான் ரசிப்புத்தன்மை. இந்த ரசிப்புத்தன்மையை உருவாக்குறதா இவங்க ட்ரை பண்றாங்க. பண்ணி சில டைரக்டர் வந்து உள்ள வந்து கச்சா முச்சான்னு போட்டு இவங்களுடைய ரசிப்புத்தன்மையை மாத்துறாங்க. எப்படிங்க ஒருத்தர் வெட்டிக்கினே இருக்கிறத விசில் அடிக்க முடியும்? ஒரு துப்பாக்கி ஷூட் பண்றதை எப்படி உன்னால விசில் அடிக்க முடியும்? ஒரு வன்முறையை எப்படி நீ வந்துட்டு ரொமான்டிசைஸ் பண்ற, எப்படி குளோரிஃபைட் பண்ற? அதை புரியுதா? அதெல்லாம் எப்படி சினிமாவை ஏத்துக்க முடியும்? நான் குறைஞ்சபட்சம் இவங்க சினிமா அறிவு இருக்குல்ல, பிரமாதமான சினிமா அறிவு இருக்கிற டைரக்டர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்க நல்ல கதைகளை வச்சு பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க எல்லாம் நல்ல டைரக்டருங்க. அதை நான் எதுவும் சொல்ல, நல்ல படைப்பாளிகள், உங்ககிட்ட நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கு. நீங்களும் நல்ல கதைக்களத்தை தேர்ந்தெடுங்க சாமி. பயங்கரமான படைப்பு வரும். தமிழ் சினிமா வேற இடத்துக்கு நவரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நீங்க வந்துட்டு இப்போ வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்க எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்குள்ள நீங்க வந்து அடக்க நினைக்கிறீங்க. அவன் பர்டிகுலர்லாம் கிடையாது. அவன் தான் இங்க வேர்ல்டு வைடு சினிமா பண்ற ஆளு. உன் சினிமா வந்துட்டு வேர்ல்டு சினிமான்றது என்ன? வேர்ல்டு சினிமான்றது என்னன்னு தெரியல அவனுக்கு. முதல்ல வேர்ல்டு சினிமான்றது இங்க அதாவது என்னுடைய வாழ்வில தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற வாழ்வில, தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற நிலப்பரப்பை, தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற கலையை, தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொண்டு அதை தெரியாத ஒருத்தனுக்கு படைக்கிறது தான் உலக சினிமா. அதான் உலகம். உலகம் என்பது இன்னொரு உலகத்தை நான் தெரிஞ்சுக்கணும், ஏன் உலகத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். நீங்க பண்ற சினிமா உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு அது கிடையாது உலக சினிமா. எல்லாம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டுக்கிறான், எல்லாரும் கத்தி எடுத்து வெட்டின்னு இருக்கிறான், எல்லாருமே போதைப் பொருள் கடத்துறான், எல்லாருமே வந்து எல்லாம் கஞ்சா அடிக்கிறான் உலகம் ஃபுல்லா. இதுவாயா உலக சினிமா? இந்த மாதிரி படம் பண்ணுங்க நீங்க. கண்டிப்பா உலகம் உங்களை போற்றி புகழப்படம் ஆராதிக்கும். புரியுதா? அப்போ இந்த மாதிரியான சினிமாக்குள்ள வாங்கன்ற. இப்ப இந்த மாதிரி சினிமா பண்ணக்கூடிய ஒரு ஆளை போட்டு நீங்க ரசிகர்கள் வந்து கொண்டாடணும். இந்த ரசனை மாற்றத்தை நீங்க ஏற்றுக்குன்னு அதுக்குள்ள நீங்க அதை பழகி பாருங்க. அது அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இவங்க எல்லாமே ஸ்பீடா இருக்கானுங்க.
ஸ்பீடாக இருக்கும். அதாவது எப்படின்னா லைட்டாக சொல்லிட்டு போவாங்க, சும்மா அப்படி அப்படிலாம் முடியாது. இவனை நோவாதே எதுவும் நோன்பு எடுக்க முடியாது. படைப்பு என்பது என்ன, ஏதாவது ஒரு தனி மனிதனை ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்தணும், அதுதான் படைப்பு. வெகுஜன படைப்பு என்பது இது வந்து சினிமா வெகுஜன படைப்பு, வெகுஜன மீடியா. இங்க ரசிகர்களோட ரசனையே வந்து தவறா இருக்குன்னு சொல்றீங்க சார்? ஆமா, அப்படியா? அதான் அவங்க மேல தப்பு கிடையாது, நீ அந்த மாதிரி மாத்துற. ஓகே, புரியுதா? ஒரு அந்த மாதிரி மாத்துறீங்க, அது ஆக்சுவலாக அது போர் அடிச்சிடும். ஆடியன்ஸ்க்கு அது போர் அடிச்சிடும்னு வச்சுங்க, அது அடுத்த கட்டம் நகர்ந்துடும். எப்படி இவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்களுடைய போர் அடிச்சு தான் இவங்கெல்லாம் வராங்க. யாரு ரஞ்சித் மாதிரி ஆட்கள் எப்படி வராங்கன்னா, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இப்போது அதியன், கொட்டுக்கால டைரக்டர் PS வினோத் ராஜ், இவங்க மாதிரியான இவங்க மாதிரியான ஆட்கள் வரணும். அதாவது அதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு படம், அந்த கூழாங்கல் படம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய, அதாவது என்ன, ஒரு ஏசியில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. ஒரு வெயிலுடைய வெக்கை, அந்த வெப்பத்தை எனக்குள்ள என் உடம்புக்குள்ள வந்து நான் ஊறுது அப்படியே அந்த படம் பார்க்கும் பொழுது. புரியுதா? இப்போ அந்த நிலப்பரப்பினுடைய ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி சண்டை போட்டுன்னு போவான், அவளை போய் கூப்பிட்டு வர போவான் கணவன், ஓகேவா? ஒரு பையன் அவன் பின்னாடியே போவான். இது 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 இன்னொரு நிலப்பரப்புல இருக்குமா? இந்த நிலப்பரப்பு அங்கே இருக்குமா? இருக்கா? இதுதான் வேர்ல்டு சினிமா. புரியுதா? நீங்கள் வந்துட்டு 100 கேமரா வச்சுக்கின்னு, ஒரு 2000 டான்ஸர் வச்சுக்கின்னு, 500 ஃபைட்டரை வச்சுக்கின்னு, ஒரு 1000 பேர் ஓடி அந்த ஒரு ஆள் அடிக்குது, இதெல்லாம் தமாசு இல்லை, ஓகேவா? இது வந்து அவன் படம் எடுப்பான், சூப்பர்மேனாக எடுப்பான். சூப்பர்மேன் சொல்லியே அது வந்துட்டு ஒரு மேஜிக் ரிலீஸ் மாதிரி பண்ணலாம், அதை ஃபேண்டசியாக பண்ணலாம், அது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னு பண்ணலாம். நீங்கள் அதையுமே பண்ண மாட்டீங்க. இது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு உண்மை. நான் ஏதாவது பேசிடுற அந்த மாதிரி தான் நம்ம, அதாவது எனக்கு வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு உண்மைக்கு மாறா இருக்கும்போது அதை நம்ம பேசாமல், ஓகேவா? அப்புறம் நம்ம தர்மபிரபுன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாப்புல, முத்துக்குமார் ஒரு டைரக்டர், அவர் அந்த படம் பாருங்க, ரொம்ப பிரமாதமாக எடுத்து. இப்போ சலூன் படம் எடுத்திருக்காரு அவரு, அந்த டைரக்டர், அவங்க அந்த டைரக்டர்லாம் கொண்டாடப்பட வேண்டிய டைரக்டர், ஓகேவா? இந்த மாதிரியான டைரக்டர் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இவங்களாம் அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. ஒரு படம் எடுத்தாலுமே அடுத்த படத்துக்கு புது ராம் இருக்கிறாரு. ராம் வந்துட்டு இப்போ சமரசமே இல்லாம அந்த மாதிரியே கண்டென்ட்டா பண்ணிருக்காரு. அவர் பண்ற கண்டென்ட்டுக்குள்ள நம்மளுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா தாண்டி ஒரு கதை அம்சத்தோட ஒரு படங்களை அவர் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரியான இப்போ நம்ம மிஸ்கின்லாம் கூட வந்துட்டு நம்ம அவர் கமர்ஷியல் பண்ணாலும் அதுக்குள்ள வந்துட்டு மிஸ்கின் வந்து இங்க தமிழ் சூழலுக்குள்ள ரொம்ப முக்கியமான டைரக்டரா நம்ம அவரோட படங்கள் போகணும்னு ஆசைப்படுறேன். அவர் வெற்றி பெறணும், அவர்லாம் வந்து ரொம்ப லாங் டைம் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சினிமா ப்ராசஸை வேற ஒன்றா பார்க்குற ஒரு ஆட்கள் இவங்கெல்லாம், ஓகேவா? ஆனால் அவர் மேலே எனக்கு ஒரு குற்றச்சாட்டு என்னடானா, டெக்னீஷியன் போட மாட்டார், டெக்னீஷியன் பேர் போட மாட்டார், அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். அதை பண்ணாருன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து மிகச்சிறந்த டைரக்டராக இங்கே எல்லாராலும் எங்களை மாதிரி ஆட்களும் அவங்கள வந்து நம்ம இது பண்ணலாம். அவர் மேலே இருக்கிற ஒரே விமர்சனம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு, அவர் டெக்னீஷியன் பேர் போட மாட்டார். எனவே அதை நம்ம அதை தனியாக பேசிக்குவோம். ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல டைரக்டர். அந்த மாதிரி கண்டென்ட்டாக வந்துட்டு பேசக்கூடிய டைரக்டர்களுக்கு இருக்கா. இந்த பாண்டியராஜ் கூட நல்ல படம், எனக்கு அவரோட வம்சம் படம்லாம் பிடிக்கும். அவங்களாம் கொஞ்சம் கண்டென்ட்டாக வேறு மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது மாதிரியான டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் இல்லை. அதான் சொல்லணும்னா இந்த மாதிரி வேறு மாதிரி படம் எடுக்கிற டைரக்டர் வந்துட்டு வேறு கண்டென்ட்டுக்குள்ளே வந்து படம் பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரஞ்சித்துக்கு வந்துட்டு ரஜினிகாந்த்னு ஒரு டூல் கிடைக்கிறாரு, ஓகேவா? ரஞ்சித்தால கூலி மாதிரி ஒரு படம் பண்ணிருக்க முடியாதா? அதை விட பயங்கரமா, அதை விட வேற மாதிரி பண்ணலாம். அதுக்கு நீ யோசிக்கவே தேவையில்லைங்க. கூலி மாதிரியான படத்துக்கு மூளையை கசக்க தேவையில்லை, ஓகே? கூலி ஒரு பேட்டர்னா படம், அதை நம்ம இது சொல்ல இருந்தாலும் நான் எதுக்கு அதை வேறுபடுத்தி காட்ட சொல்றேன். ரஞ்சித்துக்கு தான் ரஜினிகாந்த் கிடைச்சாரு, ஆனா ரஞ்சித் அதை பண்ணலை, ஓகேவா? எனக்கு உலகத்தினுடைய ஆக சிறந்த நடிகன் வந்தாலும் நான் பேசுற அரசியலை வச்சு தான் பேசுவேன்னு அந்த நடிகரையே வந்துட்டு சமரசமாக்கி அதுக்குள்ள வேலை செஞ்சார்ல, அவன் தான் படைப்பாளி, ஓகேவா? அடுத்து டைரக்டர் வராங்க, மோசஸ்னு ஒரு தம்பி வரான், ஒரு மிகச்சிறந்த டைரக்டரா வருவான். பிராங்க்லின் ரைட்டர்னு ஒரு படம் எடுத்தான், ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்த டைரக்டர். அவன் இன்னும் 4 வருஷமா அவன் அடுத்த கட்டத்துக்கு நவர்றதுக்கு வந்துட்டு இப்போ ப்ராசஸ் போராடிட்டு இருக்கிறான், ஓகேவா? இப்போ இதெல்லாம் ரசனை மாற்றத்தை இது ஊக்குவிக்கும் போது தான் அவங்கெல்லாம் வந்து உடனே வந்துட்டு படைப்பை வந்து படைக்க முடியும், வேலை செய்ய முடியும், ஓகேவா? பிரமாதமான ஒரு டைரக்டர், அவன் பயங்கரமான ஒரு ஸ்கில்லா உள்ள ஆளு பிராங்க்லின். இது மாதிரி இப்போ அடுத்து வந்து இப்போ தமிழ் பிரபான்னு ஒரு டைரக்டர் வராரு, சார்பாட்டா அவனுடைய ரைட்டரு, நிறைய காந்தா ரைட்டர் எல்லாம்.
அவர் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக வருவார். இப்போ அவர் ஒரு ப்ராசஸில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான படைப்பாளிகள் நிறைய வரும் பொழுது இந்த ரசிகர்கள் வந்துட்டு சினிமாவினுடைய ரசனையை வந்துட்டு வேறு கோணத்தில் ஒருத்தங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் பார்க்க ரசிக்க கற்றுக்குங்க. ஒரு பேட்டுன்னு அதில் பழசம் அந்த காலத்து முரட்டுக்கால மாதிரியே படம் பார்த்துன்னு இருக்க முடியாது. ஓகேவா? எம்ஜிஆரில் ஆரம்பிச்ச அந்த கமர்ஷியல் பெட்டுன்னு அது வந்து அப்பப்போ பிரேக் பண்ணுறாங்க, அப்பப்போ கொண்டு வந்து விட்டுறாங்க அவங்க. ஓகேவா? அதனால வந்து அது கொஞ்சம் அது என்னன்னா இவங்க வந்து சமூகத்துக்கு தேவையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த கமர்ஷியல் எப்படி இப்போ எம்ஜிஆர் பீரியடில் வந்துட்டு உடனே வந்து எம்ஜிஆர் 4 கம்பு சண்டை போட்டு ஃபைட் பண்ணிட்டு போயிட்டாரு, அது கமர்ஷியல். 4 பாட்டு போயிட்டார், அது கமர்ஷியல். அது வந்துட்டு கம்பு சண்டை போடுறது நம்மளை வந்துட்டு சமூகத்தை ஒன்றும் பாதிக்காது. அது வந்து சிலம்பம் ஃபைட்டு ஒன்று சிலம்பம் கற்றுக்கினான் நிறைய பேர். எம்ஜிஆர் கம்பு சண்டை போட்டதுனால நிறைய பேர் சிலம்பம் கற்றுக்கினான். சிலம்பம் வந்து ஒரு தற்காப்பு கலை. அது வந்து தமிழர்களுடைய பண்பாட்டு கலை. அது ஒரு பயங்கரமான ஆர்ட். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒன்று ஆக்டிங் பயிற்சி போனாலே சிலம்பம் தான் கற்றுக்க சொல்லுவான். அப்படி வந்துச்சு இல்லையா? அடுத்து ரஜினிகாந்த் வந்தார், சும்மா ஒரு ஃபைட் பண்ணார், போனார், ஒரு 10 பேர் அடிக்கிறது போகிறதுன்னு வந்தார். ஓகேவா? இதனுடைய நீட்சி அப்போ என்ன பண்ணாங்க, முதல்ல அதுக்கப்புறம் அருவாள் எடுத்தாங்க. ஓகே, அருவாள் எடுத்து அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கன் எடுத்தாங்க. அப்போ AK-47 ஒரு கையில் 1 துப்பாக்கி ஒரு கையில் 4 துப்பாக்கி ஆச்சு. இப்படி வன்முறையை வந்து குளோரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் தான் சமூக மாற்றம் என்பது, நாகரிக மாற்றம் என்பது. அது மனித சமூகம் வந்துட்டு பண்பறுவதற்கு இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான அதில் தான் இருக்கணும். இதுல வந்து நாகரிகம் கிடையாது. இது அதாவது கம்பு சண்டையிலேருந்து கத்தி சண்டை போயிட்டு துப்பாக்கி சண்டைக்கு வர்றது நாகரிகம் கிடையாதுல்ல. இது மனித சமூகத்தை அழிவை நோக்கி நகர்த்துகிற ஒரு விஷயம். அதே மாதிரி போதை என்ன வர்றது, கல்லு சாப்பிட்டுருப்பான் படத்துல. அப்போ அதுக்கப்புறம் ஏதாவது பாட்டில் சாராயம் சாப்பிட்டுருப்பான். இப்போ அதெல்லாம் போயிட்டு போதையினுடைய என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் அதாவது நம்ம கலாச்சாரத்துக்குள்ள ஒரு போதை இருந்திருக்கும். அந்த பனை மரத்துலேருந்து கல் இறக்குறது அதுவே தவறு, அதுவே முட்டாள்தனம், அதுவும் போதை தான். இருந்தாலும் வந்து வேற வழி இல்லைன்னா அது அந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது, அது கலாச்சாரத்தோட ஒன்றி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துல எங்கே ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதனால அது போகுது. ஆனா அதை தாண்டி இப்படிதான் இதுவும் மாறிட்டு, போதையுமே வந்துட்டு இப்படி ஆயிட்டு போகுது. இப்ப ஒருத்தன் சரக்கு அடிக்கணும்னா ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு குடிச்சு பண்ணும்போது அவனுக்கு அதை மறைச்சி பண்றதுக்கான ஒரு இடம் கிடைக்காத கூட அவன் பண்ணாத போவான். இது போதையே உனக்கு கண்ணுக்கே தெரியாம போதையை கொண்டு வரும்போது அவன் ஈஸியா பாக்கெட்ல வச்சுட்டு ஸ்கூல்ல உட்காந்துருக்கான். புரியுதா? இதை நீ வந்து சினிமாவில் வந்து காமிக்கிற, அதை குளோரிஃபை பண்ற, அதை வந்து நார்மலைஸ் பண்றாத. அது வந்து இந்த சமூகத்தை பாதிக்காதா? முட்டாள்தனமான வேலை செய்றீங்க. நம்ம பேசினா அதெல்லாம் இது பண்றீங்க. புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்போட நடந்துங்க. இது மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி ஒரு வன்முறையை வந்து இப்படி பண்றது, அதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதை வன்முறை நோக்கி தான் சினிமா போயிட்டு. அந்த வன்முறை கல்ச்சரு, அடில் தட்டில் வெட்டுறது குத்துறது நம்ம போனால் அது யாரும் அதை தவிர்க்க வேற வழி இல்லை. நீ ஒருத்தவங்க ரசிப்பு தன்மையை கற்றுக் கொடுத்துட்டு அவன் அதை எதுக்கு போனால் இவனும் அதை பண்ணுறான். அதை நம்ம கட் பண்ணும்போது அவன் பார்க்கறத நிறுத்துவான். ஓகே சார், இது பேசினே போகலாம், நிறைய இருக்குது அதுக்குள்ளே. போனால் எல்லாரையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது நம்ம அது தெரியல எனக்கு. ஓகே சார், இன்னொரு இன்டர்வியூல இன்னும் நம்ம தெளிவாக பேசலாம் சார். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும். ஓகே.